ஒருவேளை தாவேக மீது அதிருப்தி வந்தால் மக்கள் நிராகரிக்கணும்னு நினைச்சா அடுத்த ஆப்ஷனா நிச்சயமா திமுக தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனா இப்போ திமுகவிற்கு அண்ணாமலையின் வருகை ஒரு பெரும் சவாலா இருக்கா? இல்ல அவர் ஜொலிப்பாரா அரசியல்ல? இத எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஜொலிப்பாருங்க. ஆனா அண்ணாமலைக்கு சவால்ங்கிறது அன்புமணி இல்லையா? ஓ! சீமான் இல்லையா? ம், ம், ம். அவங்களும் சமகாலத்துல தலைவர்களா இப்ப அன்புமணியோட போராட்டங்கள் நீங்க எடுத்து பாருங்க. ம். மேகதாது இஷ்யூல அண்ணாமலை என்ன அதுல சொல்ல முடியும்? காவிரி நீர் பிரச்சனை, தண்ணியே இல்லைங்க. மேகதாது ஆனா அது எப்பவுமே கட்ட போறாங்க. அதை கூட நம்ம எதிர்க்கிறதுங்கிறது அது ஒரு சஸ்டைன்டு முயற்சிங்க. நீண்ட காலத்துக்கான போராட்டம். ஆனா உடனடியா நமக்கு தண்ணி வேணும்ல. இப்போ ஜூன் மாசம் தண்ணி திறந்து விடணும். எங்க திறந்து விட்டுருக்காங்க? கர்நாடகா. இப்ப கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கொஞ்சமா தண்ணி திறந்து விடலாம். ஆனா அவர் திறந்து விட மறுக்கிறாரே கர்நாடக அமைச்சர். அப்ப எப்போதுமே மழை நல்லா பெஞ்சு காவிரியில அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலன்னா தான் நமக்கு தண்ணி திறக்கிறாங்க. பஞ்ச பகிர்வே இல்ல. நம்ம லோயர் ரைப்பரின் ஸ்டேட், நமக்கு தான் பாசனத்துல முதல் உரிமை. ஆனா இங்க தலைகீழா இருக்கு. மேல இருக்கவங்க டேம கட்டி தண்ணியை நிறுத்திக்கிறாங்க. அவங்களால எப்ப நிறுத்த முடியலையோ அப்ப தண்ணி வருது நமக்கு. அப்போ இதே ஒரு கிராமத்துல கீழ்பாசனத்துல ஒரு விவசாயி நிலம் வச்சிருக்கான். மேல இருக்கிறவன் மேல்மடையை அடைச்சிட்டான்னா கீழ்மடைக்காரன் கொதிக்க மாட்டானா? சண்டை போட மாட்டானா? நிச்சயமா. அவன் அடைச்சு வச்சிருக்கிற மதம் உடைச்சு விட மாட்டானா? அப்போ அவன் அண்ணாமலை ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு சொல்லணும்ல. உடனடி பிரச்சனைங்க. என்ன சொல்றாரு? இல்ல விஜய் என்ன சொல்றாரு? உடனடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு ரிலீஃப் தேவைங்க. நான் விஜய் கரூர் மீட்டிங்ல என்ன சொல்றாரு? நான் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்துருக்கேன்றாரு. அது எந்த மூலைக்குங்க போதும்? தண்ணி இருந்தா தானங்க அதனால பயன் இருக்கு. போர்லயே தண்ணி இல்லைங்க. போர்லாம் கீழே போயிடுச்சு காவிரி படுகையில. ஷிஃப்ட் கரண்ட்னா ஒரு முறைப்படுத்தப்படவும் இல்லை. 3 மணி நேரம் கரண்ட் வருங்க, அப்புறம் திடீர்னு ஆஃப் ஆயிரும், அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வரும். உங்களால மோட்டரை போட்டு ஒழுங்கா பாய்ச்சவே முடியாது. மோட்டர் இருந்தாலும் போர்ல தண்ணி இருந்தாலும் அதான் நிலைமை. அப்படியான நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாட்டு நடப்பு பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்காம அதை பத்தி பேசாம ஒரு அரசியல் எப்படி பண்ண முடியும்? அப்ப விஜய் பண்ற அரசியலுக்கும் அண்ணாமலை பண்ற அரசியலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். விஜய் ஆட்சியில இருக்காரு, அண்ணாமலை ஆட்சியில இல்ல. மற்றபடி 2 பேரும் திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒண்ணை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டியே வேற என்ன செயல் திட்டங்கள் இருக்கு 2 பேர்த்தையுமே? விஜயும் அண்ணாமலையும் ஒண்ணுங்க. அறியாதவங்க வாயில மண்ணு. சார், தமிழகத்துல இடைத்தேர்தலின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உயர்நீதிமன்றம் வேற இடைக்கால தடையை விதித்திருக்கு. தாவேக்காவை நம்பி செல்ல இருந்த கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த சாட்டர்டே யாருமே போல பனையூர் பக்கம். அப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டேன், ஏங்க செகண்ட் சாட்டர்டே நாங்க லீவ் விட மாட்டோமா? நாங்க அவங்க வர்ற சாட்டர்டே பாருங்க அப்படின்னாங்க. எம்எல்ஏ போனாதான் எம்எல்ஏ போகணுங்க, இல்லைன்னா முன்னாள் எம்எல்ஏ போகணும். அப்பதான் அந்த ஆதரவாளர்களோட போய் ஒரு க்ரௌடு அதுல வரும். அப்போ எம்எல்ஏயும் போகல, முன்னாள் எம்எல்ஏயும் போகல போன சாட்டர்டே. இது வரைக்கும் போனவங்களுக்கு தேர்தல் நடக்குமான்னு தெரியாது. சப்போஸ் தேர்தல் லேட்டா நடக்குது, ஏன்னா இன்னைக்கு அந்த வழக்கு போட்ட வெங்கடாஜலபதி ஒரு கேவிட் போட்டார் இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கு தடை கேட்டு யாராவது போனாங்கன்னா வெங்கடாஜலபதி கருத்தை கேட்கணும்னு கேவிட் போட்டிருக்காரு. ஸோ லாங் ப்ராசஸா தெரியுது பார்த்தா. நம்ம ஹைகோர்ட்டோட ஆர்டரை படிச்சு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளுக்கு இணங்கத்தான் ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. ஏன்னா சிஜே பெஞ்சுங்க, தலைமை நீதிபதி பெஞ்சு, அதனால வெல் ஸ்டடிடா தான் ஆர்டர் இருக்க முடியும். அப்படின்னா இம்மீடியட்டா ஸ்கோப் இல்லை. ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் நடக்கு. பிஜேபியோட மத்திய பிரதேசில் ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுக்கல. அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர். பிறகு அவர் இடைத்தேர்தல் ஒரு மரணத்தினால நடக்குது. அவர் முன்னாள் எம்எல்ஏ டிக்கெட் கேட்காரு, அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. பெரிய அளவுக்கு ஒரு போர்க்கொடி பிடிக்கிறாரு. அவரோட ஆதரவாளர்கள்லாம் வன்முறையிலேயே ஈடுபடுறாங்க. நேற்றைக்கு அவர் டெல்லிக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இப்போ வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் லெவலில் அவங்க இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தல்களை பற்றிய கவனத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு உடனடியாக இடைத்தேர்தல் வர்ற மாதிரி தெரியல. இப்போ இடைத்தேர்தலே வரலைன்னா எந்த நம்பிக்கை அடிப்படையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண முடியும்? அப்போ தயங்குவாங்க எல்லாரும். இப்போ அன்புமணி இன்னைக்கு அறிக்கை விடுறாரு காலையில். அதிமுக எம்எல்ஏக்களே 30-35 பேர் பாமக ஓட்டு வங்கியை வச்சு ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. 30-35 பேர் இல்லாட்டாலும் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் பாமக ஓட்டு வங்கியில் ஜெயிச்சவங்க தான். அதில் முக்கியமானவர் யாரு? சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகமே அதை ஓப்பனாக சொன்னார். பாமக போட்ட பிச்சைங்கன்னாரு.
அப்போ மயிலத்துல இடைத்தேர்தலே நடக்காது, இடைத்தேர்தல் நடந்தாலும் டிக்கெட் கிடைக்கணும், டிக்கெட் கொடுத்தாலும் பாமக ஓட்டு வங்கி வேணும், இவ்வளவு கணக்கு வந்து அவருக்கு ஓடுது. இன் அதர் வேர்ட்ஸ் வந்து பாமக ஏதாவது ஒரு வகையில தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா மயிலத்துல சண்முகம் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல் நடக்கும்போது. ஸோ இந்த கணக்குக்குள்ள அடைபடலைன்னா எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பதவி போயிடும். அப்ப இப்போதைக்கு வந்து இடைத்தேர்தல் இருக்கா இல்லையான்னு உறுதியான நிலைப்பாடு வராம புதிய ராஜினாமாக்கள் வந்து அதிமுகல இருந்து வராது. குமுறல்கள் இருக்கு. வேலுமணிக்கு குமுறல் இருக்கு. அது நல்லாவே தெரியுது. தங்கமணிக்கு குமுறல் இருக்கு. அதுவும் நல்லாவே தெரியுது. அது ராஜினாமாவாக மாறுவதற்கு தாவேகா எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் ராங் ஸ்டெப்புங்க. அவங்க 25 எம்எல்ஏ பிரிஞ்சு வந்தாங்க அதிமுகல இருந்து. ஆதரவும் தெரிவிச்சுட்டாங்க. தாவேகாவுக்கு சட்டமன்றத்துல ஓட்டும் போட்டாச்சு. அந்த 25 பேர அதிமுக 1, 2 ஏதோ ஒரு பேனர்ல சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணியிருக்கலாம். ரெகனைஸ் பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தான் நீங்க போகணும். சபாநாயகர் முடிவு எதிர்த்து. ஆனா அந்த 25 பேர் ஒரு பிளாக்கா தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ பதவிகள் கொடுத்துருக்கலாம். அந்த 25 பேரும் அப்படியே ஆதரவு நிலைப்பாட்டை கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜினாமா இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. அந்த இடத்துல தாவேகா வந்து ஒரு அரசியல் பிழை. அது செஞ்சது அரசியல் பிழை. முதல்ல தான் ஏற்கனவே தான் 25 பேர் ரெடியா தானங்க இருந்தாங்க. ரெடியா இருந்த என்ன அவங்களோட வில்லிங்னஸையும் சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்திலயும் ஓட்டும் போட்டாச்சு. இவங்க வந்து பதவி நீக்க தீர்மானமும் கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து. அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஏதாவது லீகல் பிரேக் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அவங்க சர்வைவ் ஆயிருப்பாங்க. அது போடல. அதுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இது காரணம். இந்த காலதாமதம் தாவேகாவிற்கு ஒரு பலனை கொடுக்கும்னு பலரும் சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து கட்டமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விஷயங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்கும். கூட்டணியும் அதுக்குள்ள வலுவை பெற்றுரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாத்தியமா சார்? கூட்டணி வலிமை பெற்றால் கூட்டணிகள் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் கேட்பாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல்னு வந்தால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு 50% கொடுக்கணுங்கன்னு காலையில சொல்லியிருந்தாங்க. 50% கொடுத்தா தாவேகா எத்தனை இடத்துல போட்டி போட முடியும்? டிமாண்ட் வரும். திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இவங்க என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனைகளை இப்ப தாவேகா கூட்டணியில இருந்து கொடுப்பாங்க. அதை அவங்க சமாளிக்க வேண்டியது வரும். திமுகவும் கொடுக்கும், சிபிஐ சிபிஎம்மும் கொடுக்கும், விசிகா கொடுக்கும், எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த அதிமுகல இருந்து போய் சேர்ந்திருக்கிற அந்த குரூப்பும் கொடுக்கும். இப்ப தாவேகாவிலே ரொம்ப வருஷமா விஜய் ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம்னு வந்தவங்க இதுல மனப்புழுக்கம் தான் அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கான அரசியல் வாழ்க்கை அதுல பாதிக்கப்படும். இடைத்தேர்தல் வந்து டைம் கொஞ்சம் காலதாமதமாக இடைத்தேர்தல் வந்தா தாவேகாவுக்கு நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு இப்போ உடனடியாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தாவேகாங்கிற கட்சி அதோட அப்பீலே வந்து ஃப்ரெஷ்னஸ் தான். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கும் போது தாவேகாவுக்கு குறிப்பா விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு விழுந்தது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட அதிமுகவே மாறிட்டு வருதுங்க தாவேகா. இப்ப கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50-60 பேர் பழைய அதிமுக தான். அது அவங்க எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதவங்க, அதிமுக அதிருப்தி ஆனவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு போயிருக்காங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர் அதுல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் அந்த 1.25 கோடி ஓட்டு வருது தாவேகாவுக்கு. அப்ப விஜய்க்கு மட்டுமே விழுந்த ஓட்டு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் உடனடியா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா அவங்க நிறுத்தின கேண்டிடேட்ல குறைந்தபட்சம் 20% 25% பேர் 240ன்னு அப்ராக்சிமேட் சைஸ் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 60 பேர் வந்து அதிமுக தான், எக்ஸ் அதிமுக தான் அதிருப்தியாளர்கள். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது 25 பேர், அவங்களும் அதிமுக தான். அதாவது மொத்தம் வந்து 144ங்க தாவேகா ஆதரவு. 144ல 25 அது கிட்டத்தட்ட ரஃப்லி 20% வருது. அப்ப ஆவரேஜா வந்துங்க அதிமுக ஓட்டு வங்கியிலிருந்து இல்ல அதிமுக பழைய எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் அவங்க ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு பெரும்பகுதி வந்து தாவேகா ஓட்டு வங்கியா மாறி இருக்கு. அப்ப இந்த 1.25 கோடியில அது எவ்வளவுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமா வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கே அவ்வளவு விழுந்துருச்சு அப்படிங்கிற வாதம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இதே விகிதாச்சாரம் அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும், இல்ல வரப்போற இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடைத்தேர்தல் தீவிரமாக மிக விரைவாக நடத்த தாவேகா மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா? தாவேகாவுக்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இதுல ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ராஜினாமாக்கள் வெர்சஸ் தேர்தல் வழக்கு, எலெக்ஷன் பெட்டிஷன்.
இப்ப ராஜினாமா டேட்டு முன்னாடியும் இபியோட டேட்டு பின்னாடியும் இருந்தா ராஜினாமா வந்து வாலண்டரின்னு எடுத்துக்கிடலாம். இபி டேட்டும் எலெக்ஷன் பெட்டிஷன் டேட்டும் ராஜினாமா டேட்டும் கிளாஷ் ஆனா தான் இதுல வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ உதாரணமா திருச்சி கிழக்குல வந்து விஜய் விஜயோட ராஜினாமாங்கிறது வாலண்டரியா தானே இருக்க முடியும். ஏன்னா அவர் 2 தொகுதியில வந்து போட்டி போட்டாரு. ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். பெரம்பூரோ அல்லது வந்து திருச்சி கிழக்கோ. இப்போ இன்னைக்கு பெரம்பூர்ல அவர் வந்து எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. 3:30 மணிக்கு திறந்து வைக்கிறாரு. பெரம்பூர் தொகுதிக்கு வந்து ஒரு செயலி ஓபன் பண்றாரு. ஸோ பெரம்பூரை ரீட்டைன் பண்ணிக்கலாம். அது நமக்கு வசதியா இருக்கும். ஏன்னா சென்னை அது ஒரு முதலமைச்சர் அப்படிதான் நினைப்பாங்க. சென்னையிலே ஒரு தொகுதியில போட்டி போட்டு அந்த தொகுதியை கவனிச்சுக்கிறது அது எல்லா முதலமைச்சர்களுக்கான உரிமை தாங்க அது. அப்ப திருச்சியை ராஜினாமா போட்டாரு. அப்போ திருச்சி ராஜினாமா வாலண்டியர். ஆனா அதையும் வந்து இந்த இடைத்தேர்தல் பேன் லிஸ்ட்ல வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. திருச்சியும் சேர்த்ததுங்க அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன லிஸ்ட்ல. அது எனக்கு என்னமோ அது பொருத்தமா தெரியல ஹைகோர்ட்டோட உத்தரவு. இந்த மாதிரி சில நுணுக்கமான பாயிண்ட்டுகளை எடுத்து தாவேக்கா வைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஹைகோர்ட்லயாவது 30ஆம் தேதி வரைக்கும் பேன் இருக்கு. 30ஓ இல்ல 28ஓ அப்ப அந்த இடத்துல அவங்க அதை வாதாடுவாங்கங்கிறது என்னோட பார்வை. ராஜினாமா செய்ததற்கான விளக்கத்தை முன்பாக ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சபாநாயகரை சந்தித்து விளக்கம் அளித்தார்கள். இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து அங்க வந்து கலந்துக்கல, போய் அவர் வந்து விளக்கம் தெரிவிக்கல. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? வந்துங்க ராஜினாமாக்கள் வாலண்டரியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, நான் வாலண்டியர்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதாவது தன்னிச்சையா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தூண்டுதலும் இல்லைன்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஏன் முன்னாடி அவங்க எழுத்து மூலமா கொடுத்துருக்காங்கன்றாரு. ஆனா அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அது வந்து தன்னிச்சையா நடந்தது இல்லை அப்படின்னு. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. எம்எல்ஏ ஆன 15 நாள் 20 நாள்ல தன்னிச்சையா வந்து ராஜினாமா கொடுப்பாரா? 1 மாசத்துக்குள்ள. அவருக்கே அவர் விரல்ல இருக்க மை கலைஞ்சிருக்காதுங்க. நமக்கே இன்னும் கலையல. இன்னும் நகத்துல ஒரு முனையில வேற மை இருக்கு. அப்ப அவர் எப்படி தன்னிச்சையா கொடுப்பாரு? அப்ப என்ன பேரம் நடந்ததுங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு வந்து கவர்னர்கிட்ட திமுக மனு கொடுக்க போகுது. மனு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரம். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல. அப்போ மனுவில் என்ன சொல்றாங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல வந்து அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க. எனக்கு வந்து அவங்களோட ப்ரொபோசல் பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்றாரு. அப்படின்னா விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கரோட ராஜினாமா தனிச்சையானது இல்லைன்னுலாம் ஆயிருது. அவர் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் ஓகேன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, அப்போ அது வந்து ஆஃபர் அண்ட் பையிங்னு ஆயிருமே. அப்படின்னா எப்படி ராஜினாமா தன்னிச்சை வாலண்டரின்னு எப்படி முடிவு பண்ணாரு? இவங்க மனு கொடுக்குறாங்க கவர்னர்கிட்ட. கவர்னர் பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட முடியாதுங்க. ஆனா அது வந்து கோர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமான சிக்கல்கள் வந்து தொடர்வதற்கு தான் வழி இருக்கு. ஓகே. நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.